இப்போல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா, நம்ம எங்கேருந்து வந்தோம், எங்கே போகிறோம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம குரங்குலேருந்து தான் வந்தோங்கிறத ஒருத்தர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சண்டை போட்டு, அதற்கு முன்னாடிலாம் வந்து நிறைய சண்டைகள் நடந்தது. கடவுள் தான் கண்டுபிடிச்சாரு, அப்படி கண்டுபிடிச்சாரு என்று சொல்லிட்டு ஒரே மக்கள்கிட்ட ஒரே சண்டைகள். சண்டையின் முடிவாக தான் ஒருத்தர் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அதையும் அந்தளவுக்கு நாம் எங்கேருந்து வந்தோம், நம்முடைய ஆரம்பம் என்னங்கிறதே நமக்கு தெரியல. நம்மலாம் தொலைஞ்சு போயிட்டோம். மனித உயிரினர்களை அது வந்து தொலைஞ்சு போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான். அது வந்து இயற்கையோட அந்த இப்போ வந்து பூமி வந்து அதன் சுற்றுவட்ட பாதையில் அது சுழல்கிறது. அது வந்து அந்த சுற்றுவட்ட பாதையிலிருந்து விலகி போயிடுச்சுன்னா தொலைஞ்சு போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அந்த சுற்றுவட்ட பாதையில் இப்போ இந்த சுற்றுவட்ட பாதையில் பூமி சுற்றிக்கிட்டு இருக்கோம், இந்த சுற்றுவட்ட பாதையில் வேளாண் கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்கோம், இந்த சுற்றுவட்ட பாதையில் வந்து சனி கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அது அந்த இடத்துல முகவரியில் இருக்குது, அந்த அட்ரஸில் அது இருக்குது. அது எங்கே ஆரம்பிக்குது, எந்த நாளில் எங்கே வரும், எங்கே சூரிய கிரகணம் வரும், என்றைக்கு அமாவாசை வரும், ஏன் இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறோன்னா அது வந்து அதோட முகவரியில் அது இயங்கி கொண்டு இருக்கிறது. அதனால தான் அதை கரெக்டாக சொல்கிறோம். ஆனால் வந்து நாம் மனித உயிரினத்திற்கு வந்து இன்றைக்கி தொலைஞ்சு போயிட்டோம். நாமெல்லாம் வந்து இந்த உலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனித வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட அந்த மாற்றம் இருக்குல்ல, அது மனித வாழ்க்கையே தொலைத்து விட்டது, மனித உயிரினத்தையே தொலைத்து விட்டது. மனித உயிரினத்துக்கு இன்றைக்கி நாமெல்லாம் யாருன்னே தெரியலை. நாம் எங்கேருந்து வந்தோம், நம்முடைய ஆரம்பம் என்ன, மனித உயிரினத்தின் ஆரம்பம் என்ன, நம்ம எங்கே போகிறோம், நம்முடைய இலக்கு என்ன, நாம் ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மனித உயிரினத்தின் இலக்குங்கிறது வெவ்வேறு கிரகங்களுக்கு போயிட்டே இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழம்பி கிடக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரே குழப்பம். அதாவது தொலைஞ்சு போயிட்டோம். தொலைஞ்சு போனவங்களுக்கு குழப்பம் வரும்ல, நம்ம எங்கே வந்தோம், எங்கே போனோம், திக்கு தெரியாத காட்டில் போய் நின்னா எப்படி இருக்கும், இந்த வழியில் போனால் போயிடலாமா, அப்படி போனால் போயிடலாமா, எப்படி தப்பிக்கிறது, இந்த வழியிலே போவோம், ஏதாவது ஒரு வழி வராதா, அல்லது இந்த வழியை பார்த்தா ஏதோ ஆட்கள் வந்து போன மாதிரி இருக்குது, இந்த வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தொலைஞ்சு போயிட்டாங்க. தொலைஞ்சு போனவங்க எப்படியெல்லாம் வாழ்வாங்க, அதுதான் வந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க. மனித உயிரினத்தோடைய உணவு எது, மனித உயிரினம் என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும், அந்த விதிமுறையை தொலைச்சிட்டாங்க. அது மாதிரி என்ன தொழிலை பார்க்கணும், எப்படி வாழணும், குடும்பம்னா என்ன, கூட்டு குடும்பம்னா என்ன, அப்படி எல்லாத்தையுமே நம்ம தொலைச்சிட்டோம். எல்லா விதிமுறைகளையும் தொலைச்சி மூட நம்பிக்கைகளை தூக்கிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், மூட நம்பிக்கைகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். மூட நம்பிக்கைகளை வந்து இந்த மாதிரி கடவுள், சாமி, இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்தவ மதம்னு சொல்லிட்டு இந்த மதங்களை உண்மையை தொலைச்சிட்டு பொய்களை வந்து நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம், பொய்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி நம்மலாம் வந்து தொலைஞ்சு போன உயிரினோம். அதனால் வந்து இயற்கை விதிமுறையை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டீர்கள் என்ற அர்த்தம். இயற்கை விதிமுறைப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டீர்கள். இயற்கையின் பார்வைக்கு நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, இயற்கையை கண்டுபிடிச்சிட்டிங்க, இயற்கையை பார்த்துட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் எப்போ இயற்கை விதிமுறையை பின்பற்றுகிறீர்களோ, இயற்கை விதிமுறைப்படி நீங்கள் உணவு உண்கிறீர்களோ, அப்போ நீங்கள் வந்து இயற்கையை பார்த்துட்டீங்க. தொலைஞ்சு போன நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்துட்டீங்க. தொலைஞ்சு போய் திக்கு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்த நீங்கள் உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அதனால் வந்து உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் உங்களை பார்த்துட்டாங்க. தொலைஞ்சு போன நம்ம புள்ள கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை நீங்கள் பார்க்குறது, இயற்கையை கண்டுபிடிங்க, இயற்கை விதிமுறையை கண்டுபிடிங்க முதல்ல. அதனால் வந்து இயற்கை விதிமுறைப்படி வாழுங்க. அப்போ நீங்கள் தொலைஞ்சு போன நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டீர்கள் என்ற அர்த்தம். அதனால் வந்து இப்போ நீங்கள் காணவில்லை அப்படிங்கிற போஸ்டர் எல்லா இடத்துக்கும், யாரெல்லாம் இயற்கை விதிமுறைப்படி வாழலையோ அவங்கெல்லாம் வந்து காணவில்லை அப்படின்னு அவங்களுக்கு வந்து போஸ்டர் அடித்து நம்ம ஒட்டணும், பாஸ்டர் காய்ச்சணும். தொலைஞ்சு போன நீங்கள் இயற்கையை கண்டுபிடிக்கணுமா? அற்புதமான வழிமுறை. உணவிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும், உணவு தான் அதன் வழி. தொலைஞ்சு போன நீங்கள், இயற்கையின் பார்வையிலிருந்து நீங்கள் தொலைந்து போன நீங்கள், இயற்கையிலேருந்து தொலைந்து போய் அனாதையாக சுற்றிக்கிட்டு இருக்க நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்கணுமா, உங்கள் அம்மா என்கிற அந்த இயற்கையை கண்டுபிடிக்கணுமா? ரொம்ப எளிதான வழிங்க. உணவு தான் அதன் வழி. இயற்கைப்படி, அதாவது நீங்கள் வந்து தொலைஞ்சிட்டீங்க, அதாவது தொலைஞ்சு போனால் நீங்கள் இப்போ இயற்கையை கண்டுபிடிக்கணுமா, இயற்கை என்கிற உங்களுடைய அம்மாவை கண்டுபிடிக்கணுமா? ரொம்ப எளிதான வழிங்க. உணவு முறையில் தான் அதன் வழி இருக்குது. உணவு தான் அதன் வழி. அதாவது இந்த மாமிசத்தை உணவு சாப்பிடாதீங்க, மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க, இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிடாதீங்க.
அதனால் வந்து எதை சாப்பிட்ணும், நான் காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல், கீரை கூட்டு, கீரை பொரியல், வேக வைக்கப்பட்ட கிழங்கு, பச்சை காய்கறி, பழங்கள், கே பழங்கள், அப்புறம் வந்து தயிர், மோர், பால், தேன், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலை வகைகள், இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுங்க. உப்பு போட்டு கூட சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பரோட்டா, இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் சாப்பிடாதீங்க. திரும்பவும் தொலைஞ்சு போயிடுவீங்க. உங்கள் அம்மாவே உங்களை வந்து நீ எங்கேயாவது தொலைஞ்சு போ, எங்கேயா நாசமாக போ அப்படின்னு இயற்கைங்கிற உங்கள் அம்மா இருக்காங்கள, அவங்க இயற்கை, அவங்க பேர் இயற்கை தானே, அவங்க தான் என்ன சொல்லுவாங்க, நீ தொலைஞ்சே போடா, எங்கேயா நாசமாக போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சிடுவாங்க. நீ என்னை வந்து பார்க்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் உங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்கணுன்னா அதற்கான வழி உணவு தான். இயற்கைங்கிற உங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்கணும். தொலைஞ்சு போனால் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணுமா, இயற்கைங்கிற உங்கள் அம்மாவை பார்க்கணுமா, அதற்கு ஒரே வழி உணவு கட்டுப்பாடு தான். உணவு தான். மாமிசத்தெல்லாம் சாப்பிடாதீங்க, திரும்பவும் தொலைஞ்சு போயிடுவீங்க. பார்க்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. இந்த நீங்கள் உங்களால் மாமிசத்தை விடவே முடியாதுன்னா இந்த ஜென்மத்தில் உங்களால் இயற்கைங்கிற உங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு அனாதை தான். அனாதை தான் நீங்கள். அப்புறம் அனாதைகளுக்கு தான் எல்லா பிரச்சனையும் வரும். உங்களுக்கு வந்து நோய்கள், இப்படி இயற்கையின் அரவணைப்பிலிருந்து நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லையா. அப்போ என்ன ஆகும், குற்றங்கள், நோய்கள்லாம் உங்களை பார்க்கும். உங்களை வந்து பாடுறா அங்கே ஒருத்தன் வந்து பாதுகாப்பே இல்லாமல் நிற்கிறாங்க நிறைய பேர். அவங்க அம்மாவை தொலைச்சிட்டு இயற்கைங்கிறவங்க அம்மாவை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க, வா நம்ம அவங்கள போய் பிடிச்சிக்கலாம், அந்த மாதிரி அனாதையாக நிற்கிறாங்க பாருங்கள், அவங்கள போய் நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோய்களும் பிரச்சனைகளும் குற்றங்களும் உங்களை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கும். அதனால் வந்து மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. இயற்கைங்கிற அம்மாவை நீங்கள் பார்க்கவே முடியாது. மலிவான உணவுகளை சாப்பிட்ற அனைவருமே அனாதைகள் தான். மலிவான மாமிச உணவுகளை, மீன் உணவுகளை சாப்பிட்ற அத்தனை பேரும் தொலைந்து போன அனாதைகள். இயற்கை அன்னையிடமிருந்து தொலைந்து போன அனாதைகள் என்பதை உணர வேண்டும்.